Hello everyone. This video is lecture 4 of Hindi Foundation course. In the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா most useful Hindi words தான் பார்க்க போறோம் or else commonly used Hindi words பார்க்க போறோம். Before learning to say or read about the sentence நம்ம வந்துட்டு wordsலாம் வந்து கொஞ்சம் familiar ஆயிக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஓவர்வியூவாக ப்ரொனவுன்ஸ் பற்றி, நவுன்ஸ் பற்றி, காமன்லி யூஸ்டு வேர்ப்ஸ் அண்ட் பொலைட் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்ப்பீங்க. அண்ட் இந்த அப்கமிங் வீடியோஸ் நமக்கு வந்து டீப்பராக அதை பற்றி லேர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வேர்ட்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறமா சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, இல்லாட்டி வந்து காமனாக மேக் பண்ணுற மிஸ்டேக்ஸ் பிகினர்ஸ்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ ஜஸ்ட் யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் த நேம்ஸ் ஆர் த வேர்ட்ஸ். ஓகே, ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்கிறதுக்காக இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொனவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொனவுன்ஸ் தான் என்ன, ஒரு நேமுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் ப்ரொனவுன்ஸ் சொல்லுவாங்க. ஹிந்தியில் சர்வநாமன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நாமுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. இப்போது நேம் பதிலானா என்ன மாதிரி சொல்கிறது, நம்ம சொல்லுவோம்ல ஐ, யூ, மீ, ஷி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு ப்ரொனவுன்ஸ். அந்த ப்ரொனவுன்ஸை ஹிந்தியில் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காமன்லி யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே. மேனா நான் அர்த்தம், ஐ நம்மள சொல்கிறது. நெக்ஸ்ட்டு தும், தும்னா நீ. அண்ட் ஆப், ஆப் வந்துட்டு நீங்கள். ஸோ தும்க்கும் ஆப்புக்கும் நான் ரெண்டுமே இங்கே யூ தான் போட்டிருக்கேன். பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா தும் வந்து கொஞ்சம் இன்ஃபார்மல் ஆர் செமி ஃபார்மலாக இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் ஆப் பார்த்தோன்னா ஆப் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரியவங்களை சொல்கிறதுக்கு, ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கவங்க சொல்கிறதுக்கு ஆப் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெஹ. வெஹ வந்து பார்த்தீங்கன்னா ஹீ, ஷீ ஆர் தட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா, வெஹ வந்து மோஸ்ட்லி எப்படின்னா வெஹ வந்துட்டு ஒரு ஃபார் அவே, ரொம்ப தூரமாக இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்க்கோ தூரமாக இருக்க ஒரு விஷயத்துக்கு சொல்கிறது தான் வெஹ யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஏ வந்து பார்த்தீங்கன்னா தே, தீஸ். இது வந்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிறது, கொஞ்சம் நியராக இருக்க விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் ஏ. அதான் வந்துட்டு ஏக்கும் வேக்கும் இருக்க வித்தியாசம். வே வந்துட்டு தூரமாக இருக்கிறது, ஏ வந்துட்டு கிட்ட இருக்கிறது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹம். ஹம்னா நாங்கள், நம்மளை சொல்கிறது. ஓகே, ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஹம்னா வந்து எங்களை சொல்கிறது, அந்த மாதிரி நாங்கள் எங்களை அப்படி சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முச்கோன்னு இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே மேன் இருக்கா, ஸோ அந்த மா வேர்ட் தான் வந்து முச்கோவும் வருது. அப்போது டு மீ எனக்கு. அண்ட் துச்கோ, துச்கோனா வந்துட்டு தும்னுங்க இருக்குல்ல, துச்கோனா என்ன அவங்களுக்கு ஆல்ஸ் உனக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இஸ்கா. இஸ்கா வந்துட்டு ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க வச்சுக்கணும். நம்பர் ஒன் அண்ட் நம்பர் 2 பர்சன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க ஒருத்தவங்கன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க இவனுக்கு சொல்லும்போது தான் இஸ்கா அப்படி சொல்கிறது. ஓகேவா, ஸோ அவளுடைய சொல்கிறதுக்கு ஹிஸ், ஹர், இட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறதுக்குலாம் இஸ்கா நம்ம வந்து வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். மே, தும் இன்ஃபார்மல், ஆப், வெஹ, ஏ, வே, ஹம், முச்கோ, துச்கோ, இஸ்கா. இப்போ உங்களுக்கு டவுட் வரணும், வேக்கும் வெஹக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேவா, இப்போது நீங்கள் வே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ளூரலாக இருக்கிறது. ஓகேவா, ஃபார் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் பீப்புளுக்கு யூஸ் பண்ணது வந்து வே யூஸ் பண்ணுவோம், நிறைய நம்பர்ஸில் இருக்காங்கன்னா. வெஹ வந்துட்டு ஒரு சிங்குலர் மாதிரி ஃபார் ஒன் பர்சன் ஆர் ஒன் ஆப்ஜெக்ட் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன சொன்னால் ஆல்ரெடினா ஃபார் அவேவாக இருக்கிறது, ரொம்ப தூரமாக இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம வே யூஸ் பண்ணுவோம். சிமிலர் டு வே அதே மாதிரி ஏன்னு ஒன்று இருக்குது, எஹன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, எஹ வந்துட்டு ப்ளூரல் கிடையாது, சாரி, எஹ வந்துட்டு உங்களுக்கு சிங்குலராக இருக்க போகுது. அண்ட் ஏ வந்து உங்களுக்கு ப்ளூரலாக இருக்க போகுது. ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேர்ட்ஸை சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்போம். ஸோ ப்ளூரலுக்கு வேணால் வந்து ஏன்னு சொல்லுவோம், சிங்குலருக்கு நம்ம எஹன்னு சொல்லுவோம். ஒரு பர்சன்னா நம்ம எஹ சொல்லுவோம், நிறைய பர்சன் நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஏ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏ எப்படி இருக்கும், நியராக இருக்க விஷயங்களுக்கு வந்து நம்ம ஏன்னு யூஸ் பண்ணுவோம், ஃபார்னா வேன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுவாக வந்து நமக்கு ப்ரொனவுன்ஸ் பற்றி, சர்வநாமம் பற்றி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் நவுன்ஸ் பற்றி பார்க்கலாம். நவுன்ஸ் தான் சங்கியான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ காமன் நவுன்ஸ் சில வேர்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து வேலைக்கு போகிறீங்க வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவீங்க. அதனால் இந்த வேர்ட்ஸ் நான் இங்கே வந்து வச்சுருக்கேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர். ஓகே, கர்னா வீடுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு உங்களுக்கு கர், வீடு. நெக்ஸ்ட் வந்துட்டு பானி. பானினா தண்ணியை சொல்கிறது, வாட்டர். அண்ட் தென் கிதாப். கிதாப்னா புக். இப்போ புக்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சிங்குலர் ப்ளூரல் நம்ம அடுத்தது நம்ம பார்ப்போம். புக்ஸ்னால் கிதாபே அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு லடுக்கா. லடுக்கானா பையன். அடுத்து லடுக்கி. லடுக்கினா பொண்ணு.
நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு ஹிந்திலையுமே ஸ்கூல் தான் சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு தோஸ்த். இந்த தோஸ்த் வந்து நம்ம வந்து தமிழ்லேயே நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருப்போம் தோஸ்த்துன்னு சொல்கிறதுக்கு. ஓகேவா, நம்ம நண்பன் சொல்கிறது என்னோட தோஸ்த் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு போஜன். இந்த போ நான் சொல்லாமல் எப்படி சொல்கிறேன்னா வெறும் போன்னு சொல்ல போன்னு சொல்கிறேன். அந்த ஹெச் தெரியுது உங்களுக்கு, ப்ரொனன்சியேஷன் நீங்கள் ப்ராப்பராக கற்றுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். போஜன். அடுத்தது தின். தின் வந்து பார்த்தீங்கன்னா டேவை சொல்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ராத். ராத்னா நைட்னு அர்த்தம். ஓகே, இதான் வந்து காமனாக யூஸ் பண்ணுற நவுன்ஸ் பார்த்தாச்சு. திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கலாம். घर, पानी, किताब, लड़का, लड़की, स्कूल, दोस्त, भोजन, दिन, रात. இப்போது இந்த வீடியோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூனால நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தான் சென்டென்ஸில் பார்க்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டீப்பராக பார்ப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காமன்லி யூஸ்ட் வேர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வேர்ப்ஸ் தான் என்ன, ஆக்ஷன் வேர்ட். ஓகேவா, ஆக்ஷன் வேர்டை வந்து கிரியான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து காமனாக யூஸ் பண்ணுறது, நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, நடக்கிறது, அதெல்லாம் வந்து நான் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கானா. கானானா சாப்பிட்றது. ஓகேவா, நம்ம கானானா சாப்பிட்றது சொல்லுவோம், அதே மாதிரி ஃபுட்டு கூட நம்ம கானான்னு சொல்லுவோம். ஓகேவா, ரெண்டு விதமாக நம்ம சொல்ல முடியும். ஒன்று வந்துட்டு ஃபுட்டு, இன்னொன்று வந்து நான் சாப்பிட்றேன், ஐ எம் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சொல்லலாம். ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு பீனா. பீனா வந்துட்டு டு ட்ரிங்க், குடிக்கிறது. நெக்ஸ்ட்டு சல்னா. சல்னானா நடக்கிறது, டு வாக். அண்ட் சோனா. சோனானா தூங்குறது, டு ஸ்லீப். உங்களுக்கு வந்து நான் சொல்ல உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து தேக்னா. தேக்னானா பார்க்குறது. அதே மாதிரி தேக் அப்படின்னு இருந்துச்சுன்னா பாருன்னு சொல்கிறது, அங்கே பாரு சொல்லுவாங்க, வஹான் தேக் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா, ஆல் தேக் ஹோ ரொம்ப ஃபார்மலாக இருக்குன்னா வஹா தேக் ஹோ சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சுன்னா. சுன்னானா டு லிசன், கேட்குறது. நெக்ஸ்ட் போல்னா. போல்னானா சொல்கிறது. எல்லாமே பாருங்கள் நானால தான் முடியுது. ஓகே, பிகாஸ் டு ஸ்பீக், டு ரீட், டு ரைட், டு ஸ்லீப் சொல்லுவாங்க, நானால தான் வந்து முடியும். ஓகே. நெக்ஸ்ட்டு பட்னா. பட்னானா டு ரீட் ஆர் டு ஸ்டடி. அதே மாதிரி படுனா படின்னு அர்த்தம். அது நீங்கள் ரொம்ப ஃபெமிலியர் ஆகும் போது வேர்ட்ஸோட யூ வில் கெட் டு நோ தட் எந்த மாதிரி அது ரொம்ப சிமிலராக இருக்குது சொல்லிட்டு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு லிக்னா. லிக்னானா எழுதுறது. அண்ட் லாஸ்ட் கர்னா. கர்னானா பண்ணுறது, டு டூ சம்திங். ஓகே, ஒன்ஸ் அகேன் நம்ம பார்க்கலாம் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு. खाना, पीना, चलना, सोना, देखना, सुनना, बोलना. இந்த வேர்டு சொன்னா வருது, நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ரெண்டுமே தொடர்ந்து நானாவாக வருது இல்லை, அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ எப்படி சொன்னால் சுன் நா. இது வந்து பெரிய நா. ஓகே, டபுள் ஏ அது மாதிரி இருக்கும். இப்போ இது வெறும் நா. ஓகே, டபுள் ஏ. அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பார்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினிங்கில். கேன் ப்ராக்டிஸ் அண்ட் வி கேன் மேக் இட் கம்ஃபர்டபுள். அடுத்து பட்னா, லிக்னா, கர்னா. ஓகே, இது காமனாக யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ், ஆக்ஷன் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ். கனெக்டர்ஸ் வந்து சமுச்சய வாச்சக சப்தம்னு சொல்லுவோம் நம்ம. இது என்ன, ஒரு ரெண்டு சென்டென்ஸ் இருக்குன்னா அது கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம எப்படி அண்ட், பட், பிகாஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் ஹிந்தியில் இருக்க வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். இது நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இது இங்கிலீஷில் வர அண்ட் மாதிரி. அண்ட் நம்ம எத்தனை வாட்டி யூஸ் பண்ணிப்போம் இங்கிலீஷ், அதே மாதிரி இங்கே ஹிந்தியில் ஆர்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஆர். நெக்ஸ்ட்டு லேக்கின். லேக்கின்னா பட். அடுத்து கியூங்கி. கியூங்கி இது நீங்கள் எழுதும் போது கொஞ்சம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த வேர்டு எழுதுறதுக்கு. ஹாஃப் கா போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த யாவோட இந்த கேப்குள்ளே அந்த கா எண்ட் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறமா மேலே கியூங்கி. கியூங்கி. ஓகே, கியூங்கினா பிகாஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு யா. யானா ஆர், இது அல்லது அதுன்னு சொல்லுவாங்க. யா, திஸ் ஆர் தட். அப்புறமா தோ. தோனா சோன்னு சொல்கிறது. சோனா இப்படி சொல்கிறது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ கான்ட் ஏபிள் டு டூ திஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி ஸோ, தோ. அடுத்தது ஃபிர். ஃபிர்னா தென் ஆல்ஸ் அகெயின். அகெயின் வச்சுக்கலாம் மோஸ்ட்லி நம்ம அகெயின். ஓகே, ஃபிர் மீண்டும் சொல்கிறது. அகர். அகர்னா இஃப். இஃப் என்னால் வர முடியலனா அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜப். ஜப்னா வென். நெக்ஸ்ட்டு இஸ்லியே. இஸ்லியேவும் நீங்கள் நல்லா இங்கே மோஸ்ட்லி காமன் நம்ம எல்லாமே யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஆர் நீங்கள் ஒரு பிகினராக யூஸ் பண்ணுவீங்க மோஸ்ட்லி. கியூங்கி யூஸ் பண்ணுவீங்க, லேக்கின் யூஸ் பண்ணலாம். ஜப்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஜப் மாதிரி தப்புன்னு ஒன்று இருக்கும்.
தப்னு ஒரு வேர்டு இருக்குது ஜப் மாதிரி. ஓகே, அதுக்கப்புறமா இஸ்லியெல்லாம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இஸ்லி அப்படி நீங்கள் எழுதுவீங்க பார்த்துக்கலாம். ஈ போட்டுட்டு சா போட்டுட்டு லீ சோட்டி ஈ போட்டுட்டு யா போட்டுப்பாங்க இஸ்லியே. ஓகே, சிலது மட்டும் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு சப்போஸ் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா. அடுத்து ஜப்கி. ஜப்கினா வைல் அப்படி சொல்கிறது, வைல். ஓகே, நான் சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து கிளியராக போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இதில் நம்ம என்ன பார்த்தோம், ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் और लेकिन क्योंकि या तो फिर अगर जब इसलिए जबकि. ஓகே, ஜப் வேற ஜப்கி வேற. ஜப்னா வென்னு சொல்கிறது, ஜப்கினா வைல். நம்ம சொல்லுவோம் வைல் இட் வாஸ் தேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வைல் இது வந்து வென். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பொலைட் எக்ஸ்பிரஷன்ஸ். பொலைட் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வந்துட்டு நம்ம ஒருத்தவங்க வந்து இன்வைட் பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே வாங்க, ஹலோ, ஹாய், தேங்க்யூ, டேக் கேர், இதான் வந்து பொலைட்டான எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு காமனாக ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறீங்க ஹிந்தியில், இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாரி நான் மறந்துட்டேன் உங்களுக்கு வந்து கால் பண்ணுறது நம்ம பேசுவோம்ல. ஸோ அந்த மாதிரி காமன் வேர்ட்ஸை நான் அங்கேருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமஸ்தே. நமஸ்தேனா என்ன, ஹலோ, ஹாய், க்ரீட்டிங் சொல்லு, வணக்கம் சொல்கிறது. அடுத்து தன்யவாத். தன்யவாத் வந்து தேங்க்யூ, நன்றி. அப்புறம் கிருப்பியா. கிருப்பியானா ப்ளீஸ், தயவு செஞ்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பீப்புள்ஸே வந்து மோஸ்ட்லி இந்த கிருப்பியா வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து ப்ளீஸே யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து நார்த் இந்தியன்ஸ் மாதிரி பேசணும்னு நினச்சிங்கன்னா நார்த் இந்தியன்ஸே பியூர் ஹிந்தி வந்து இப்போலாம் அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது. நிறைய வேர்ட்ஸ் அவங்க வந்து இங்கிலீஷோ யூஸ் பண்ணாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் படித்து தேர் யூஸ் டு தட். ஸோ நீங்கள் ப்ளீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் நீங்கள் வந்து ஹிந்தி ப்ராப்பராக பியூர் ஹிந்தி கற்றுக்கணுன்னா யூ கேன் கோ ஃபார் கிருப்பியா. அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட் வேர்ட் மாஃப் கீஜியே. மாஃப் கீஜேனா மன்னிச்சிடுங்க, ஒரு சாரி அந்த மாதிரி சொல்கிறதுக்கு, எக்ஸ்கியூஸ் மீ அந்த மாதிரி. அடுத்தது ஷுப் பிரபாத். ஷுப் பிரபாத்னா குட் மார்னிங். இவ்வளோ பியூரான ஹிந்தி அவங்க பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் குட் மார்னிங்னா குட் மார்னிங்னே சொல்லிடுவாங்க. நம்ம கூட என்ன சொல்கிறோம் தமிழில் காலை வணக்கமாக எல்லாம் கூட சொல்கிறோம் இல்லை, குட் மார்னிங் சொல்லி விட்டுறோம்ல. பட் நம்ம வந்து கற்றுக்கணும்னா நீங்கள் அந்த வேர்ட்ஸ்லாம் கற்றுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஷுப் ராத்ரி. ஷுப்னாலே வந்து பார்த்தீங்கன்னா குட்னு அர்த்தம். ஷுப்னா குட். ஓகே, ஷுப்ல நிறைய இருக்கும். ஷுப் சிந்தக் சொல்லுவாங்க, ஷுப் ராத்ரி, ஷுப் தின் நிறைய இருக்குது. ஷுப்னா குட், ராத்ரினா வந்துட்டு நைட்டு, பிரபாத்னா மார்னிங்கை சொல்கிறாங்க. ஸோ அந்த வேர்ட் அப்படியே ஆட் ஆகிடுது, குட் மார்னிங் அந்த மாதிரி. குட் நைட்டுக்கு ஷுப் ராத்ரி. அடுத்தது ஸ்வாகத் ஹே. ஸ்வாகத் ஹேனா வெல்கம், வரவேற்கிறோம். நெக்ஸ்ட்டு அல்விதா. அல்விதானா குட் பாய் சொல்கிறது, பாய் சொல்கிறது. அதுக்கப்புறமா டீக் ஹே. இந்த வேர்ட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. டீக் ஹேனா சரி அப்படி சொல்கிறது, ஓகே சொல்கிறது. ஓகே, அண்ட் தென் வந்துட்டு தியான் ரக்கியே. தியான்னா என்னென்னா உங்களோட இது சொல்கிறது பார்த்துக்கிற மாதிரி. ஓகே, தியான் ரக்கினா டேக் கேரை சொல்லுவாங்க, கவனமாக இருங்க, பார்த்துக்கோங்க, அதுக்கெலாம் சொல்கிறது. ஒன்ஸ் அகேன் இந்த வேர்ட்ஸ் பார்த்துக்கலாம். நமஸ்தே ஹலோ, அது வந்து நமஸ்தே. தன்யவாத் தேங்க்யூ. கிருப்பியா தயவு செய்து, ஆல்ஸ் ப்ளீஸ். மாஃப் கீஜே சாரி. शुभ प्रभात गुड मॉर्निंग, शुभ रात्रि गुड नाइट, स्वागत है वेलकम, अलविदा गुड बाय, ठीक है सरी, ध्यान रखिए टेक केयर கவனமாக இருங்க. ஸோ வித் தட் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த காமன் கொஸ்டினிங் வேர்ட்ஸ். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டினிங் வேர்ட்ஸ் தான் எப்படி இருக்கும், வாட், விச் அந்த மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கர்ல தான் ஆரம்பிக்கும். ஓகேவா, நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்த்தோன்னா வாட், என்ன, கியா. இது வந்து க இல்லைன்னு நினைக்காதீங்க, இந்த ஹாஃப் க. ஓகேவா, கியா. இது நம்ம நிறைய வாட்டி நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுவோங்க. ஓகேவா, நம்ம சொல்லுவாங்க துமாரா நாம் கியா ஹே, அப்போது மேரா நாம், உங்கள் நேம் என்னமோ ஃபில் பண்ணி இதுதான் சொல்லுவீங்க. ஸோ கியா வந்துட்டு வாட், என்ன அப்படி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு கஹா. கஹானா எங்கே, வேர். கப், கப்னா வென், எப்போ. கியூ, நம்ம வாடி பார்த்தோம்னா வை. இந்த கியூ நம்ம இதுக்கு எங்கே பார்த்தோம், கியூங்கி பார்த்தோமா. ஓகே, கியூங்கினா என்ன, பிகாஸ்ன்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக. இப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ்க்கு நம்ம கியூங்கி யூஸ் பண்ணும்போது அப்போது வை வந்து கியூன்னு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஏன்னு கேட்குறாங்க, तुमने ऐसे क्यों किया அப்படி கேட்குறாங்க. அப்போது இன்னொருத்தவங்க பதில் சொல்கிறாங்க, मैंने ऐसे इसलिए किया क्योंकि அப்படி சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த கீ ஆட் பண்ணாலும் பிகாஸாக அது வந்து மாறிடுது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் வந்து நீங்கள் ஒரு பிகினர் கோர்ஸ் இருக்கனால மோஸ்ட்லி நாளே ஹிந்தி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெமிலியர் ஆகிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுன். கவுன் வந்துட்டு ஹூ, யாருன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு கைசே. கைசேனா ஹவு, எப்படி. அடுத்து கித்னா. கித்னானா ஹவு மச்.
அதே மாதிரி கித்னா மாதிரியே இப்போ நீங்கள் கித்னாக்கு நீங்கள் வந்து எவ்வளோ கேட்கும் போது இத்தனான்னு ஒரு வேர்டு இருக்குது ஓகேவா. இத்தனானா இவ்வளோ தான், திஸ் மச் சொல்லுவாங்க. திஸ் மச்சுக்கு வந்து நம்ம இத்தனான்னு யூஸ் பண்ணுவோம். இது கொஸ்டினிங் வேர்டு கிடையாது, பட் நான் சொல்கிறேன் எவ்வளோ கேட்கும்போது இவ்வளோ தான் சொல்லுவாங்க. இது வந்து எவ்வளோ, இது வந்து இவ்வளோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப சிம்லர் தான். ஜஸ்ட் ஒரு 2-3 வேர்ட்ஸ் தான் அங்கே மாறப்போகுது, லெட்டர் தான் மாறப்போகுது. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து கிஸ்கா, ஹூஸ் யாரோடது. அடுத்து கிஸ்ஸே, ஃப்ரம் ஹூம் யார்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தீங்க. கிஸ்ஸே லாயா தா. அப்போ கிஸ்ஸே, கிஸ்ஸேனா டு ஹூம். கிஸ்ஸே இங்கே பாருங்கள், இந்த வேர்டு வந்து பாருங்கள், கிஸ் சேன்னு இருக்குது. ஓகே, கிஸ்ஸேன்னு ஒரு வேர்டு இருக்குது, கிசேன்னு ஒரு வேர்டு இருக்குது, 2 இருக்கா. கிசேனா யாருக்கு. ஓகே, கிஸ் சேனா யார்கிட்டேருந்து நீங்கள் வாங்கிட்டு வரீங்க. ஃப்ரம் ஹூம் யூ ஆர் கெட்டிங் திஸ் ப்ராடக்ட் அப்படி கேட்கலாம்ல. அந்த மாதிரி கிஸ் சேனா யார்கிட்ட வந்து அவங்க வாங்கிட்டு வராங்க, இன்னொருத்தவங்க கிட்ட வந்து யார்கிட்ட வாங்கிட்டு வரீங்க கேட்குறாங்க. கிஸ்ஸே லாயா தா தும்னே. அடுத்து கிசேனா இது யாருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படி கேட்குறது தான் வந்து கிசே. ஸோ 2-3 லெட்டர் தான் மாறுது, பட் மொத்த வேர்டுமே உங்களுக்கு அந்த மீனிங் மாறப்போகுது. ஒன் செகண்ட் பார்த்துடலாம். क्या, कहाँ, कब, क्यों, कौन, कैसे, कितना, किसका, किससे, किसे. And with that we complete the overview of the video. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம டீப்பராக பார்க்க போகிறோம். ஓகே, டீப்பராக வந்து ப்ரொனவுன்ஸ் வச்சு எல்லா சென்டென்ஸும் பார்த்துட்டு காமன் மேட் மிஸ்டேக்ஸ் அண்ட் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வேர்ப்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பொலைட் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், கொஸ்டினிங் வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அப்கமிங் வீடியோ நம்ம நம்பர்ஸுமே கவர் பண்ண போகிறோம். நிறைய பேசிக் திங்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க போது. இதுக்கப்புறமா நம்மளோட ஃபவுண்டேஷன் கோர்ஸோட லெவல் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஒரு ஸ்பீடாகவும் இருக்க போது, ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் லைட்டாக இருக்க போது. நீங்கள் வந்து இது வரைக்கும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஃபாலோ பண்ணாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்போது அந்த ப்ரீவியஸாக படித்த பாராக்கடி அந்த எழுத்துக்கூட்டி படிக்கிறதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா it will be very useful for you guys. And with that I would like to end this video. Thank you all for watching till now. Thank you so much.